வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மேலே எந்த ஒரு தப்பு இல்லைங்க. ஆசையா நான் வாங்கி கொடுத்தேன்டா, ஆசையா வாங்கி கொடுத்தேன்டா அவளுக்கு. அதுவும் என் பொண்ணு மாதிரி நினச்சி அந்த புடவையை கொடுத்தேன்டா. ஆனால் அவன் அந்த புடவையை போய் இங்கே வந்திருக்காளே யாருன்னே தெரியல. புடவை எதனா பழசுந்தா தாங்கன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஆசையாக கொடுத்த புடவையை இப்படி தூக்கி குப்பத்தொட்டில் பொட்டேலடா. இவெல்லாம் எந்த காலத்துக்கு என்ன பாப்பா, எந்த காலத்துக்கு பாப்பா, என் மேலே இருக்கிற மரியாதை பாசம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டாலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜேஸ்வரி பக்கம் தாம் தும் தடாலடின்னு எகர்றாங்க. ராஜேஸ்வரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பத்தலமா, இன்னும் கொஞ்சம் போடுமா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ற அளவுக்கு ஒரு பக்கம் அவங்க பண்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சரி, இப்படியெல்லாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் நம்ம விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்படியே கோவமா மல்லியை பார்த்து, ஏன் மல்லி வயிற்றுக்கு என்ன தின்ற சொல்லு பார்க்கலாம், ஏன் இந்த மாதிரி கேடு கட்ட எண்ணத்தோட இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஐயோ விஜய், நான் எதுவுமே பண்ணல, நான் என்னமே பண்ணல, என் மேல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இங்க நடந்தது இன்னொன்னு. நம்ம ரஞ்சிதா இருக்காங்கல்ல, மெல்ல நட மேனி என்ன ஆகும், அந்த மாதிரி மெல்ல மெல்ல திருட்டு போன மாதிரி அப்படியே பார்த்து யாரும் இல்லாத சமயத்துல நம்ம மல்லி போய் புடவை எடுத்துக்கோங்க, இந்த புடவை எடுத்து போயிட்டு அந்த புடவையில மிங்கிள் பண்ணி விட்டுறாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப அந்த மிங்கிள் பண்ண புடவையை எட்டுன்னு போயிட்டு அவளை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஐயோ என்னடா இது கொடுமை, கொடுமைன்னு கோவிலுக்கு போனா கோவிலே கொடுமை தலைவிரிச்சு ஆடுதடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லது பண்ணலாம்னு நினைச்சா அந்த நல்லது பண்றதுக்கே ஒரு காலம் வேணுமாடா, அதை பண்ணவே விட மாட்டேறாங்களே. ஏன் இந்த மாதிரி இருக்காங்க? ஏன் என் மேல இவ்வளவு பழி போடுறாங்க? என் மேல என்ன வன்மோ? அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு? எந்த விஷயத்தை எடுத்தாலும் சும்மா நச்சு இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? வெளியே வந்திருக்காளே அந்த புடவாங்க ஏலான்னு சொல்லிட்டு, அவளே ஒரு திருட்டு கம்னாட்டி. அவளை யார் அனுப்புனா ராஜேஸ்வரி ரஞ்சிதா. இவங்க 2 பேரும் 1 லட்சம் கொடுத்து இந்த வேலையை மட்டும் செய்யமா போதும், உனக்கு சிறப்பான செயல். எல்லா இடத்துல இந்த போய் குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சு விட்டு பிரச்சனையை ஊதி விட்டு வர்றதான் அவ வேலை. அவகிட்ட போய் இதை ஒப்படைச்சா சும்மா விடுவாளா? சும்மா இருக்கிற செங்க எப்படி ஊதி கிடக்குதுன்னு அவளை பார்த்து கத்துக்கணும். இப்ப என்னடா பண்றது? லாஸ்டா ஆப்ஷனே இல்லையாடா, இதான ஒரு ஆப்ஷன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரிச்சு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம ஒரு குழப்பத்துல இருக்கும். அதே சமயத்துல விஜய் என்ன, மல்லி உன்னை எந்த அளவுக்கு நான் நம்பணும் தெரியுமா? எங்க அக்கா எந்த அளவுக்கு உன்னை கோவிலுக்கு கூட்டின்னு போய் நீ வேணா வரேன்னு சொன்ன, ஆனா நானே வேணான்ற மைண்ட் செட் இருந்தா. ஆனா எங்க அக்கா வந்து அவ வரட்டும்டா, அவ வரட்டும், அவளுக்கு இல்லாத உரிமையா இந்த எனக்கு அப்புறம் உனக்கு அப்புறம் அந்த வீட்டை கட்டி கால போறதே அவதானே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசையா எவ்வளவு பாசமா சொன்னாங்க. ஆனா நீ ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்ட. உன்னை மாதிரி ஒரு கேவலமான பிறவே பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூடுங்க, நிறுத்துங்க, என்னை பத்தி எனக்கு தெரியும், நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பேசணும்னு வாய் தந்துன்னு எல்லாம் பார்ப்போம். ஆனா அது நடக்குமா? நடக்காது. நம்ம மல்லி இருந்து விஜய் அப்படின்னு தான் சொல்றாங்க. வேண்பா குட்டி வராங்க, அப்பா தேவையெல்லாம் மல்லி அம்மா மேல பழி போடாதீங்க, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்படிக்கு ஒரு ரியாக்ஷன், என்னடா ஆச்சாங்க, ஏதுடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அப்படியே திருப்பி ராஜேஸ்வரி கிட்ட கேட்டா, ராஜேஸ்வரி பார்த்துட்டு மாட்டுக்குனார் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டா சாங் போட்டு விட்டு ராஜேஸ்வரி புடவை எடுத்து அழகா மடிச்சு அவளே கட்டியார் வந்து எல்லாம் தெரிய வருது. என்னக்கா இந்த மானங்கட்ட பொழப்பு உங்களுக்கு? எதுக்கா மல்லியை எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கெட்ட மாதிரியே பிரேம் பண்றீங்க? அப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன லாபம், என்னதான் கிடைக்குது சொல்லி தொலைங்களா. என் உயிரை வாங்குறதுன்னே என் கூட பிறந்து வந்திருக்கீங்களா, நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவர் கேட்கறதுல என்ன தப்பு? ஒரு தப்பும் இல்லை. அவளை போட்டு நல்லா அடின்னு அடிச்சு வந்திருந்தா நேரத்துக்கு இந்த மாதிரி வந்து நின்று இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டா கண்டிப்பா அது உண்மைதாங்க. ராஜேஸ்வரியை போடுன்னு போட்டு வளர்த்துருந்தா இந்நேரத்துக்கு இந்த மாதிரி நின்று இருப்பாங்களா? தேவையில்லாம வாய்ஸோட விட்டு இருப்பாங்களா? மல்லி மேல பழி போட்டு இருப்பாங்களா? இன்னொரு திகரா ரஞ்சிதன், அந்த குரங்கு எங்கன்னு தெரியல, அந்த குரங்கு இருக்கு, அந்த சரியான திருட்டு குரங்கு அடுத்தவங்க புசுங்கே ஆசைப்படுறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப வர்ற சீரியல் எல்லாமே நானே சொல்றேன் பாருங்க என்னன்னு சொல்லிட்டு. இந்த ரோஜா கரெக்டா ரோஜாவோட புருஷனுக்கு ஒருத்திய, அடுத்து வெண்பா அதுலயும் அதே கேஸ், அடுத்து நிறைய சீரியல் இருக்கு, மறந்து போச்சு. நான் அடுத்த வீடியோல கான்செப்டோட சொல்றேன். சோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வரகை, டாடா.